ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ஜீவாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பிரண்டை துவையல் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். கண்டிப்பாக அந்த மாதிரி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிரண்டை நம்ம உடம்புக்கு நல்லது. இது சாப்பிடாதவங்க, பசி எடுக்காதவங்களுக்குலாம் அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு நல்லா பசி எடுக்கும், நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். பிரண்டைகள் எப்போவுமே நீங்கள் எலசாக இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க, அப்படின்னா தான் க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழம்பு செய்யும் போதோ அல்லது துவையல் செய்யும் போதோ இந்த மாதிரி நீங்கள் கையில் லைட்டாக உடைக்கும் போதே இழுத்தீங்கன்னா சுற்றி 4 பக்கத்தில் நாள்கள் நமக்கு வெளியில் வரும். அதை மட்டும் எடுத்திங்கன்னா போதும், நல்லா க்ளீன் ஆயிரும். க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் லைட்டாக கையில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோட தண்டை மட்டும்தான் நம்ம இப்போ உள்ளே சேர்த்துக்க போகிறோம். இப்போது பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு உளுந்து சேர்த்துட்டு 6-7 வரமிளகாய் சேர்த்து 3 பூண்டு பற்கள் சேர்த்துருக்கேன். பிரண்டை நம்ம தண்டு மட்டும்தான் உள்ளே சேர்க்கணும், இலைகள் சேர்க்க போகிறது இல்லை. தண்டு உள்ளே நல்லா சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நம்ம எந்த அளவு வதக்குறோமோ அந்தளவு நமக்கு அரிக்காமல் இருக்கும். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்துக்கோங்க. தேங்காய் கடைகள் எல்லாம் கொடுப்பாங்கள்ல, ஒரு சில்லு அந்த மாதிரி அளவு சேர்த்துக்கிட்டா போதும். அப்படி இல்லைன்னா ஒரு முடியில் 1/4 பங்கு சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இதை நல்லா இப்போ எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். பிரண்டை நீங்கள் எந்த அளவு நல்லா வதக்குறீங்களோ அந்தளவு நமக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். துவையல் பாருங்கள், இப்போ நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். எப்போதுமே நீங்கள் பிரண்டை வாங்கும்போது அதோட தண்டுகள் எலசாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்குங்க. ரொம்ப முதிர்ந்ததுன்னா நல்லாவே இருக்காது, க்ளீன் பண்ணுறதும் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ நல்லா நான் வதங்கி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் நேரம் ஆற வச்சதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் லைட்டாக உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு. இப்போ அரைச்சி எடுத்தால் சூப்பரான பிரண்டை துவையல் ரெடி ஆயிரும். இது இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.